ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா கிங்கோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள பிள்ளை நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்ச ஐம் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பிள்ளை. அப்புறம் இங்கே பாருங்கடா, என்கிட்ட இந்த பாட்டு கொஞ்சம் சேடாக இருக்குதுக்கா, நெக்ஸ்ட்டு பாட்டை கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணிங்க. நான் இந்த ஸ்டோரி ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாகவே ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணாட்டா என்னால் இப்போ இந்த பாட்டை ரெடி பண்ணி போட்டிருக்க முடியாது. நீங்கள் லாஸ்ட் எண்டிங்கில் கொஞ்சம் சேடாக இருக்குது, கொஞ்சம் பெயினாக இருக்குதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ண ஒரே ஒரு ரீசனுக்காக நான் அதோட நெக்ஸ்ட்டு பாட்டை கொடுத்துருக்கேன். ஓகேயாடா? ஜேக்கு அப்படி தான் பேசுவான். அவனை பற்றிட்டு உனக்கு தெரியும்ல, எல்லாம் ஃபேக்கு தானே? இல்லை மேம், நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான். ஜேக்கி என்ன லவ் பண்ணவே இல்லை. ஜேக்கி நான் தான் லவ் பண்ணேன். ஜேக்கி மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணேன். அதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. நான் போட்டதெல்லாம் ட்ராமாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே பேசுகிறத கேட்டு ஜேக்கியோட மாம் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்ச பொசிஷன்லேயே நின்னா கிம் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பிளான் எண்டாயிருச்சு, ஹவுஸை விட்டு வெளியே போகிறானுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியானா நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜேக்கியோட மாம் கிட்ட சொல்லிட்டு. ஆனால் பட் இந்த மொத்த ட்ராமாவிலையும் ரெண்டே ரெண்டு மூமெண்ட்டு மட்டும் ட்ரூமா, அந்த ரெண்டு மட்டும் ரொம்ப உண்மை. ஒன்று, நீங்கள் என் மேலே காட்டின லவ்வுக்கு நான் திருப்பி உங்கள் மேலே காட்டின அந்த லவ், அது ட்ரூடாமா. அது மட்டும் இல்லை, இந்த ரிங் இது எனக்கு ஜேகே ஹஸ்பண்டுங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பு கொடுத்துச்சு. நான் ஜேகே மேலே வச்சுருக்க அந்த லவ்வும் ட்ரூதான், அது ட்ராமாலாம் கிடையாது. அவங்க 2 பேர் மேலேயும் நான் வச்சுருக்க இந்த லவ் ட்ரூ மட்டும்தான். நான் அவங்க 2 பேர் மேலேயும் ட்ராமா பண்ணி நான் எந்த ஒரு லவ்வையும் ஃபேக்காக காட்டலை அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணப்படி நம்ம ஜேகேயோட மாமா நோட் பண்ண முடியாமல் அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பிட்டு, நீ என்னை எப்போவாவது ஏற்றுப்ப, என்னை எப்போவாவது அக்செப்ட் பண்ணிப்பேன், கிட்ட நேரசாக நான் உன்னை பாட்டுற மாட்டேன்னானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ண எனக்கு நீ என் முன்னாடி நின்ன. உன்னை பாட்டோடையே உன்னை ஹக் பண்ணி உன்கிட்ட என்னோட இத்தனை இயர்ஸில் நான் உன்னை எங்கெல்லாம் மிஸ் பண்ணேன், எங்கெல்லாம் உன்னை தேடுன்னு தெரியுமானுங்கிற மாதிரி சொல்லி ஹக் பண்ணி கதறி அழணும்னு நினச்சேன். பட் நீ தேடிட்டுருக்கிறது அந்த இன்னசென்ட் கிம்மை, ஆனால் அவன் முன்னே நிற்கிறது இந்த மாஃபியா டயாங். 2 பேரோட அந்த பாடி லாங்குவேஜ், இன்னசென்ட், ரூட், அந்த கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆனதுனால நான் தான் அந்த கிம்னுங்கிறது உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த செயின் தான், இதால் தான் என் லைஃப்பில் மொத்த ப்ராப்ளமும் வந்துச்சு. இது நீ அன்றைக்கி என்கிட்ட ப்ரெசன்ட் பண்ண போட்டு நான் வாங்கியிருக்கேன் கூடாது. நீ எனக்கு ப்ரெசன்ட் பண்ண மூமெண்ட்டில் என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும்னு திங்க் பண்ணிட்டான். நான் இதை அக்செப்ட் பண்ணி உனக்காக இத்தனை நேரஸாக வெயிட் பண்ணேன். உன்னை பாட்டதுக்கு அப்புறமா உன்கிட்ட க்ளோஸாக வர ட்ரை பண்ணேன். ஆனால் எந்த பிளேஸ்லையுமே உன்னை சுற்றி நீ ஃபுல்லாக உன்னையே சுற்றி ஒரு பேரியரை போட்டு வச்சுருந்தேன். உன் பக்கத்தில் உன் ஷேடாவை கூட டச் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு வேறு வழி தெரியல. நான் தான் கிம்முன்னு சொல்லவும் முடியல, ப்ரூவ் பண்ணவும் முடியல. உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாவது வைஃபாவாடு உன் கூட லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டான் இந்த மொத்த ஒர்க்கையும் பண்ணேன். ஆனால் ரிங்குன்னு ஒன்று போட்டதுக்கப்புறமும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரல. வாவ் ஜேகே, வாவ். லவ்னுங்கிறது 2% சேர்ந்து பண்ணாதான் அந்த லவ். 1% மட்டும் பண்ணுறதுக்கு பேர் லவ் கிடையாது. நான் ரொம்பவே உடஞ்சிட்டேன். உன் கூட நான் இருக்கணும்னு திங்க் பண்ணி தான் அந்த மட்டும் ஒர்க்கும் பண்ணேன். ஆனால் பட் நான் பண்ண மட்டும் ஒர்க்குமே என்னோடய லவ் மட்டுமே இப்போ ஃபேக்குன்ட்டு நீ சொல்கிறத கேட்க சொல்ல, இந்த லவ் இனி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த செயினை கட் பண்ண பொசிஷனில் இந்த செயின் தான் என் லைஃப்பில் மொத்த ப்ராப்ளத்தை கொண்டு வந்துச்சு. இன்னையோட இந்த மொத்த ப்ராப்ளத்துக்கும் இந்த செயினை வச்சு நான் எண்டு கொடுத்துருதுங்கிற மாதிரி அந்த செயினை அப்படியே தூக்கி வால் அப்பாட்டு வீசுறாரு. இந்த மாதிரி வீசின பொசிஷன்லேயே ஜிமினா நமக்கு 2 கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் அந்த வெட்டிங் ரிங் போட்டுருப்பாங்களா, அந்த ரிங்கையுமே கழட்டி ஜேகேயோட மாமோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு, சாரி மாம், நான் உங்களை சீட் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, லாஸ்ட்டு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும்னு திங்க் பண்ணுறேங்கிற மாதிரி ஜேக்கோட மாமோட ஃபீட்டை டச் பண்ணபடி பிளெஸ்ஸிங் வாங்கினபடியே நமக்கு 2 கிளம்பலானுங்கிற மாதிரி
வீமின் 2 பேரும் அங்கே போனால் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேக்கோட மாமோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேரி வந்தா ஜேகே டென்ஷன் ஆகி கோவட்டிலே நின்றுட்டு இருந்தவர் இப்போ நம்ம டூக்கி வீசிருப்பார்ல செயின் அது வாலில் பட்டு பீஸாக அந்த செயினில் இருந்த டைமண்ட் ஃபுல்லாக உடஞ்சி ஃப்ளோரில் கிடக்குது. இந்த மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு இந்த செயினில் இருக்கிற டைமண்ட்ஸ் எப்படிடா பிஞ்சிச்சின்னுங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் அந்த செயினை நோட் பண்ணால் அந்த செயினுக்குள்ளே டைமண்டுக்குள்ளேயே ஜேங்கிற மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகேக்கு டவுட் ஆகுது. ஏன்னா நம்ம ஜேகே அந்த டைமண்டுக்குள்ளே ஜெயினுங்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டரை வச்சபடி தான் அந்த டைமண்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பார். அது நம்ம ஜேகே ரெடி பண்ணது. அதாவது செயினுங்கிற மாதிரி லெட்டரில் செயின் கொடுக்கணுன்னு ஆசை. பட் அதை கண்டுபிடிச்சிட்டு எதுக்காக இல்லை எனக்கு நீ செயின் தரேங்கிற மாதிரி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டக்கூடாதுல்ல. அதனால அதை கவர் பண்ணபடி தான் இந்த டைமண்டை ரெடி பண்ணிட்டுருப்பாரு. இப்போ இந்த டைமண்ட் தூக்கி போட்ட வேகத்துக்கு டைமண்ட் மொத்தமாக உடஞ்சிருச்சு. ஜேகே மறைச்சி வச்சு அந்த ஜேனுங்கிற அந்த சிம்பிளும் வெளியே வந்துருச்சு. இதை பார்த்து நம்ம ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி டவுட் ஆகி அந்த செயினை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி திரும்பி கிம்மை நோட் பண்ணபடி நெக்கில் இருக்க அந்த செயினை கலட்டு. எதுக்காக ஜேகே நெக்கில் இருக்குது கலட்டுன்னு சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி நேராக கிம்முக்கிட்டே க்ளோஸாக அந்த செயினை அவனோட நெக்லேருந்து கட் பண்ண வைக்கட்டிலேயே ஃப்ளோரில் வேகமாக போட்டு உடைக்கிறாரு. அது பீஸாக அந்த டைமண்டும் நொறுங்குது. பட் அதில் அந்த லெட்டர் இல்லை. இந்த மாதிரி லெட்டர் இல்லாத பார்த்துட்டு ஜேகேக்கு இப்போன்னா கிளியராகவே புரியுது. தான் கூடயே தன்னை சுற்றி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தது தான் தன்னோட இத்தனை இயர்ஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்த தன்னோட ஃபாஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி தானே இங்கேருந்து போகிற அளவுக்கு வச்சுட்டோமேங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆகி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனுங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணபடி அழுறாரு. இந்த மாதிரி அழுதுட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ நேரம் அவனை கண்டமேனு கேட்டுத்தி அவனுங்கிருந்து கோவப்பட்டு போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ என்ன அந்த செயின் உடஞ்சி போச்சு, இந்த செயினையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு என்ன க்ரை பண்ணிகிட்ருக்க, இனி என்ன ட்ராமா நீ பண்ண போப்புற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜேகே இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்டே இருந்தவர் டக்குன்னு எழுந்து யார்டா நீ மொட்டல, எங்கே இருந்துடா அவன்டா நீ, யார்டா அவனை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டுங்கிற மாதிரி கிம்மை நோட் பண்ணால் கிம்மு ஷாக் ஆகி என்ன ஜேகே என்ன தெரியலையா, நான்டா கிம், என்ன மாதிரி பேசிகிட்ருக்க, நான் இப்போன்னு அவனை கண்டுபிடிச்சேன். இந்த செயின் தான் நான் என்னோட கிம் என்னோடய ஃபாஸ்ட் லவ்க்கு கொடுத்த செயின், நீ வேர் பண்ணிட்ட செயின் ஃபேக். இதை நான் அப்போவே கிளியர் பண்ணிட்டு இருக்கணும். உங்கள் 2 பேரோட செயினையும் நான் அன்னைக்கே இடமாடி உடச்சி அதை செக் பண்ணி பார்த்துண்டா இன்றைக்கி என் கூட இருந்த என்கிட்ட நான் வெளியே அனுப்பிட்டுருக்க மாட்டேன். யார்டா நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவட்டில் நம்ம ஜேகே இந்த மாதிரி கிம்மை நோட் பண்ணால் அந்த பர்சன்ட்டு நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இந்த செயினில் இப்படி ஒரு சீக்ரெட் இருந்துச்சானுங்கிற மாதிரி அவன் டவுட் ஆகி டைமண்டை மட்டும்தானே வச்சுருந்தான். அதுக்குள்ளே ஜெயினுங்கிற லெட்டர் இருந்திருக்குது தெரிஞ்சிருக்காதுல்ல. அந்த மூமெண்ட்டுக்கு நீ இந்த மாதிரிலாம் ட்ரிக் பண்ணி வச்சுருப்பேன், எவனுக்குடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கிம்மு பயட்டிலேயே நான் எதுவும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லவும் கிம் அப்படியே நம்ம ஜேகே கிரிப்பாக பிடிக்க வருவாரா. இந்த மாதிரி பிடிக்க வேண்டாம் கிம் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவான். இந்த மாதிரி ஓடுறதை பார்த்துட்டு பாடி கார்ட்ஸை விட்டு கிம்மை பிடிங்க அந்த பசங்களை பிடிங்கிற மாதிரி கட்டவும் அந்த பர்சன் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட்டுக்கு பாடி கார்ட்ஸ் கரெக்டாக அந்த பர்சனை பிடிச்சான். ஜேகேவோட மாம் எதையுமே பேசாமல் நேராக ரூமுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே நம்ம கிம்மான்றா இருப்போம்ல அந்த பர்சன்ட்டை ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனால் இப்போ சைடு தான் காட்டுது. அவரோட ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் இருக்கார். ரொம்ப சேடாகவே உட்காண்ட்ருக்காரு. நம்ம இந்த அளவுக்கு சேடாக உட்காண்ட்ருக்கிறது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சரி விடு மச்சான், நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக்குற, பார்த்துக்கலாம், எல்லாம் ஏன் தப்புட்டா, அவன் என்ன மூவ் ஆன் பார்க்கணும்னு சொல்லி நான் மூவ் ஆன் ஆகிருக்கணும். நானே எனக்கு ஒட்டுமொத்த பெயினையும் கொண்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக அந்த மாதிரி இருக்குது ஜிமி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க திங்க் பண்ணுறேன். சரி வா நீ ரூமில் ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ரூம் இருக்கும்ல மாஃபியா பார்க்குற பிளேஸில் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே ரிலாக்ஸாக பெட்டில் படுக்கிறாரு. பட் டேயால் நார்மலாக படுக்கவே முடியல. இத்தனை இயர்ஸாக தேடிட்டு இருந்த ஒரு பர்சன்ட், இத்தனை இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன்ட் அவங்க முன்ன போய் நின்னும் அந்த பர்சன்ட்டுக்கிட்ட தாண்டா அந்த பர்சன்ட்டுங்கிற மாதிரி
எவ்வளவோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியும் தன்னை நம்பாததை விட எனக்கே துரோகம் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி உடனே பர்சன்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஹேட் பண்ண மூமெண்ட் டேக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அவங்க ஃபேமிலியில் எல்லா பர்சன்ஸுமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. டேக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பட் யாரை நம்பி போனாரோ, யார் மேலே லவ் ஃபாலின்ல அந்த பிளேஸ்க்குள்ளேயே என்ட்ரானாரோ அந்த பர்சன்டே மொத்தமாக இக்னோர் பண்ணுற மூமெண்ட்டும், தன்னை மொத்தமாக நம்பாத மூமெண்ட்டையும் டேயால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த பெயின், அந்த லவ்வோட பெயின் செம்ம ஆழமாக நம்ம டேயோட ஹார்ட்டில் பெயின் ஆகி பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. ஜெமினியோட ரூமுக்கு வெளியே தான் நோட் பண்ணுறாரு. பட் இந்த மாதிரி பெயினெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டாதான் அந்த பர்சன்ஸ் ரெக்கவர் ஆகுவாங்க. அந்த மூமெண்ட்டில் ஜெமினாவுமே கொஞ்சம் நீ கட்டி கட்டுறி அழுடா, எல்லாம் நார்மலாக ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெமினா நோட் பண்ணிவிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போனால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை காட்டுது. அந்த பர்சன்ட் அப்படியே சேரில் கட்டின பொசிஷன்லேயே ஜங்குக்கு தான், யார்டா நீ மட்டும்ல ஏன் ஹவுஸ்குள்ளே என்ட்ரா இருக்க? டேய் உன்னை யார்டா ஏன் மேட்ரியே ஆட் பண்ண சொல்லி உன்னை அந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டு எங்கள் 2 பேரோட லைஃப்பில் நடந்த மூமெண்ட் உனக்கு எப்படிடா ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு? யார்டா இந்த ஒர்க்கை உன்னை பண்ண வச்சுட்டு, யாரை உன்னை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டு? நீ அந்த பசங்களை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உன்னை அங்கேருந்து நான் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன். யார் இந்த ஒட்டுமொத்த ப்ராப்ளத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னை யாரும் அந்த பிளேஸ்க்கு அனுப்பலை, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட் புக் கிடச்சிச்சு, அந்த நோட் புக்கை ரீட் பண்ண சொல்ல அதில் இந்த ஸ்டோரி இருந்துச்சு, அப்படி நான் தேடி பார்க்க சொல்ல அது ஒரு மொஃபியா பர்சனாக தெரிஞ்சிச்சு. அதான் நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு மொஃபியா பர்சன்ட் ரொம்ப ரிச்சான பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறமா அப்படி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு திங்க் பண்ணிட்டான். அந்த பிளேஸ்க்கு வந்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பர்சனோட மேரேஜ் ஆயிடுச்சு. டைமாக இருக்கான் இவன், என்னடா சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு ஸ்டோரி சொல்கிறாண்ணா. ஆனால் பட் நீ அளவுக்குலாம் ஸ்டோரி சொல்ல முடியாது. அவன் மாதிரிலாம் நீ ஸ்டோரி சொல்லிக்கிடவும் மாட்டேன். என்ன நினச்சிட்ருக்கேன்? உன்னை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டு யார் அந்த பர்சன்ட் யாருங்கிறத மட்டும் இப்போ நீ என்கிட்ட சொல்லலை. இந்த ஜேகே யாருங்கிறத நீயும் புரிஞ்சுப்ப, அவனை அனுப்பினவும் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கர ரூடாக நம்ம ஜங்குக்கு அவரோட ஆன்ஸில் கிடைக்கிற எல்லா திங்ஸையும் வச்சு அந்த பர்சன்ட்டை பயங்கரமாக பனிஷ் பண்ணி அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா அவனுக்கு கொஞ்சம் ஹவர்ஸில் நம்ம ஜங்குக்கு பண்ணுற பனிஷ்மெண்ட்டு ஷார்ப்பான திங்ஸு நைஃபெல்லாம் வச்சு கட் பண்ணுறது சொருகிறதுலாம் பார்த்து பெயின் தாங்க முடியாமல் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். நீ மட்டும் உண்மையை சொல்லி அவன் என்கிட்ட வந்தான், அப்புறம் பாட்டுக்கோ நான் அவன் மொட்டை ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிருவேங்கிற மாரி சார்லி ஆல்ரெடி பிளாக்மெயில் பண்ணி தான் விட்டுருப்பான். அவனுமே சார்லி தான் இது அப்படிங்கிறத சொல்லிடக்கூடாதுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பண்ணுற மொட்டை டார்ச்சரையும் அனுபவிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்தளவுக்கு அந்த பர்சன்ட்டுக்கு நீ ட்ரூவான பர்சண்டாக இருக்கும்னு திங்க் பண்ணுறியா? சரி ஓகே, உன்னை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உன்னை இந்த பிளேஸ்க்கு கொண்டு வந்தது யாருங்கிறது கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் ஒன்றும் வீக் கிடையாது. உனக்கு பின்னாடியே நான் அந்த பர்சன்ட்டை அனுப்பி வைக்கிறேன்ற மாரி அதே பிளேஸில் அந்த பர்சன்ட்டை கில் பண்ணிடுவார் நம்ம ஜிகே. இந்த மாதிரி கில் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயும் டென்ஷன்லேயும் இப்போ கூட பயங்கரமாக ஒரு மாதிரி கட்டுறாரு. டிப்ரெஷனில் கட்டிகிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தா மார்க்கு தான். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க பாஸ். எப்படி ரிலாக்ஸ் ஆகுறது? என்னை சுற்றி வந்தவனை நானே வெளியே போச்சு தள்ளிட்டேன். அவன் என்னடா தேடி வந்தான்? அந்த ஐஸ் என்கிட்ட சொல்லிச்சு, நான் தான் அவனோட கிம்முங்கிற மாதிரி அது என்கிட்ட சொல்லிச்சு. ஆனால் இந்த பிரெயின் எல்லாத்தையுமே டப்பாக திங்க் பண்ணி என்ன தேடி என்னை ஃபாலோ பண்ணி பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவனை நானே இன்றைக்கி போக வச்சுட்டேன். நானே அவனை அந்தளவுக்கு ஹேட் பண்ண வச்சுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எமோஷ்னலில் பெயினில் க்ரை பண்ணுறத பார்த்துட்டு எங்கே பாருங்கள் பாஸ், இப்போ டேடாக நீங்கள் தேடிட்டு இருந்த பர்சன்ட்டுங்கிறது தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன ஒரு கோவட்டெல்லாம் பேசிட்டுன்னு சொல்லிவிட்டு அவரை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருங்க. என்னன்னு ஏன்டா கேட்குறீங்க? உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, உங்களுக்கு தெரியும்ல.
கோவத்தில் ஃபைட் பண்ண சொல்ல ரிங்கை கழட்டி போடுறேன், அடை கழட்டி போடுறேன், இடை கழட்டி போடுறேன். நான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கூட கிளிப்பேன்டானுங்கிற மாதிரி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் பட் உங்கள் 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேருமே இப்போ வரைக்குமே இந்த பிளேஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். உங்களுக்கு ஒன்றும் டிவோர்ஸ் ஆகலை. சும்மா தேவையில்லாமல் இப்படி ஏதோ உங்களை விட்டுட்டு மட்டுமா போன மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருக்காதீங்க. பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் தானே கஷ்டப்படுத்துனீங்க. நீங்களே போய் அந்த காயத்துக்கு எல்லாத்துக்கும் மருந்து போட்டு கூட்டிகிட்டு வந்துருங்க. நான் போய் பேசினா அவங்கிட்ட பேசுவானா? அது எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு அவனோட ஹார்ட்டை நொறுக்கிட்டீங்க. நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். அவர்கிட்ட நீங்கள் தான் போய் பேசணும். உங்களை தேடி வந்தார்ல. இப்போ போங்க, போய் டேங்க நான் பண்ணது தப்பு தான், ஏதோ ஒரு வேகத்தில் பேசிட்டேன், வா ஹவுஸுக்கு போயிடலாம், உன்னை எல்லோரும் தேடிட்டுருக்காங்கங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்துருங்க. அப்படி ஒருவேளை நான் கூப்பிட்டு வரலைன்னா, நான் உன்னோட ஹஸ்பண்டா, நீ ஏன் கூட தான் இருக்கணும், முதல்ல அடா மைண்டில் வச்சுக்கோனுங்கிற மாரி ஹஸ்பண்டாக பேச முடியலன்னா மாஃபியா ஜேகேவா பேசி கூட்டிகிட்டு வந்துருங்க. ஓ நீ அப்படி சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நான் டேயை பார்க்கணும், டே எங்கே இருக்கானுங்கிறத நோட் பண்ணு, அவன் மாஃபியா ஒரு பக்கத்து பிளேஸில் இருக்கானா இல்லை வேறு எங்கேயும் போயிருக்கானுங்கிறத செக் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே பாஸ்னுங்கிற மாதிரி நம்ம மார்க் செக் பண்ணோம். டே இப்போ எங்கே இருக்கானுங்கிறது மார்க்குக்கே தெரியல. என்னடா இது, கோவட்டில் தான் போனார், எங்கே போனாருங்கிறது சரியாக தெரியலையே. இப்போ மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸில் இருக்காரா இல்லை வேறு எதுவும் ஒர்க்குக்கு வெளியே போயிட்டாராங்கிற மாரி டென்ஷனில் இந்த மாதிரி இருந்தால் ஒரு 2 days போகுது. ஜங்குக்குமே ஹவுஸுக்கு வரல. ஹவுஸுக்கு வரதா இருந்தால் கூட தான் வரணுங்கிற மாரி ஜங்குக்கோட மாமோட ஆர்டராக இருக்கும். ஜங்குக்கோட மாம் யார்கிட்டையுமே பேசாமல் ரூம்கில் இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட மாம்கிட்ட பேச வேண்டாம், இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கு காரணம் இந்த நியூ பர்சனுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ங்கிற மாதிரி வர சொல்லதான் அவன்டா என்னன்ற மாதிரி பனிஷ் பண்ணான். பட் ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் கூட விடாமல் எல்லாருமே என்கிட்டயே சந்தேகப்பட்டுட்டீங்க. அவனால் அந்த மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்போதுமே நான் அவனை திட்டிகிட்டு இருப்பேன், நீ தான் திட்டுறன்னு பார்த்தா ஆரம்பிச்சின் சுகா நீங்களும் கூட அவன்தாட்ட பண்ணியிருப்பானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டீங்க. அவன்கிட்ட நீங்கள் சரியாக பேசாத மூமெண்ட்டில் தான் இதுக்கு மேலே நம்ம இந்த பிளேஸில் இருக்கக்கூடாதுன்னு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லோரும் தான் காரணம், நீங்கள் எல்லோரும் தான் இதுக்கான ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட மாமா இந்த மாதிரி க்ரை பண்ணாமா க்ரை பண்ணாடானுங்கிற மாதிரி சொல்லவும், நான் தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேனே, நான் அவனை நோட் பண்ணேன், அவன் பேசுகிறது ஃபேக்கா ட்ரூவானுங்கிறதுலாம் எனக்கு சரியாக தெரியல ஜங்குக். ஆனால் அவன் உன் மேலே வச்சுருக்க அந்த லவ் ரொம்ப பியூரிஃபுல்லானதுங்கிறத நான் அன்றைக்கி உன்ட்ட சொல்லிட்டேன். நான் மேரேஜ் பண்ணி வச்சேன். நான் மேரேஜ் பண்ணி வச்ச பசண்ட என் கண்ணு முன்னாடியே ஏன் ஹேண்ட்ஸ்லேயே நான் பண்ணி வச்ச அந்த வெட்டிங்கை நீங்கள் கலட்டி கையில் கொடுத்துட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு ஜங்குக், எனக்கு என்னோட இந்த ஹவுஸுக்கு வரணும். நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி எனக்கட்டெல்லாம் தெரியாது. ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறதா இருந்தா டேயோட வா, இல்லைன்னா வராட அப்படிங்கிற மாதிரி எங்கூக்கோட மாம் அன்றைக்கே திடீர்னு டே ஹவுஸை விட்டு வெளியே போன அன்றைக்கி ஜங்குக்குமே அந்த கோவத்திலே நேராக மாஃபியா ஒரு பக்கம் பிளேஸ்க்கு வந்துருப்பார். 2 days to 3 days மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன அவரோட மாஃபியா ஒரு பக்கம் அவரோட சீக்ரெட் ரூம்குள்ளே இருந்தே வெளியே வராரு. வெளியே வந்து ஜிமினாவை நோட் பண்ணேன், டே இந்த மாதிரி ஒரு பிளேஸில் உனக்காக ஒரு ஆர்டர் வந்துருக்கு, அந்த கிளைண்ட்டை நீ தான் போய் பார்க்க போகணுமா, உன்னை தான் அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க, நீ இப்போது ஓகே தானே, அந்த கிளிப்புக்கு போகலாமா? எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு எதுவும் ஆகலை, நான் ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறேன், கிளப்புக்கு போனால் இன்னும் சேஞ்ச் ஆயிடுவேன், சரி அப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து அவரோட திங்ஸஸ் கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்த பொசிஷன்லேயும் ஜிமினா கூட சேர்ந்து கிளப்புக்கு போகிறாரு. இப்போ மாஃபியாவை பார்க்குற பிளேஸில் இருந்துகிட்டே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர அந்த மூமெண்ட்டுக்கு மார்க்குக்கு இப்போட்டே எங்கேருந்து வராருங்கிறது கண்டுபிடிச்சிருவாரு. மாஃபியா பார்க்குற பிளேஸில் இவ்வளோ டேஸ் சீக்கிரட்டாக இருந்திருக்காரு, எந்த ஒர்க்கும் பண்ணாமல், அதனால தான் நமக்கு தெரியல, இப்போ வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே கிட்ட கரெக்டாக வந்து நம்ம மார்க்கு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பாஸ் பாஸ் வந்து அவர் மாஃபியா பார்க்குற பிளேஸில் தான் இருந்திருக்காரு, இப்போ ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா 2 பேரும் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டேன், அவங்களோட லொக்கேஷன் ஏதாவது ட்ராக் பண்ண முடியுமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயோட மொபைலை வச்சு ட்ராக் பண்ண முடியுமானுங்கிற மாதிரி ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ட்ராக் பண்ணி பார்த்தான் டேயே ஒரு மாஃபியா பர்சன்ட் அப்படி இருக்க சொல்ல அவர் எந்த மாதிரி இருப்பார், ஜங்குக் மட்டும்தான் இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு எந்த லொக்கேஷனில் எப்படி போகிறானுங்கிறது நம்ம ஜங்குக்காலையுமே மார்க்காலையுமே சரியாக கண்டுபிடிக்க முடியல. அது நிறைய லொக்கேஷனாக காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா
நம்ம மார்க்குடா கண்டிப்பாக அவர் இங்கேருந்து வெளியே வந்துருக்காருன்னா ஏதாவது ஒர்க்கு விஷயமா தான் இருக்கும். நம்ம மற்ற மாஃபியாஸ்ட்ட கேங்ஸ்டர்ஸ்ட்ட கேட்டு பார்ப்போங்கிற மேட்ரு ஒவ்வொரு பர்சனுக்கு கால் பண்ணி இப்படி மார்க்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதாவது இப்போ என்ன ஒர்க்குக்கு எங்கே போகிறாருங்கிறத தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருந்தால் கரெக்டாக அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ராகிறாரு. அங்கே கரெக்டாக எந்த பர்சன்ட்டை மீட் பண்ண வந்திருக்காரோ டீல் பேச தானே வந்திருக்காங்க. அந்த பர்சன்ட்டை மீட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டுக்கு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணப்படி நான் இந்த மாதிரி உன்னோட பிளேஸ்க்கு வர சொன்னதுக்கு ரீசன் என்னன்னு தெரியும்லட்டே. நல்லா தெரியும். இப்போ ஏதோ நீ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற, அதில் 2-3 எனிமீஸ் உனக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சன்ட்டை போய் நான் பயமுறுத்தணுமா? என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நக்கலாகவே இந்த மாதிரி கேட்டான். அங்கே அது இல்லைடா, நம்ம 2 பேரும் பார்ட்னராக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிறத தான் கேட்க மாட்டேன். ஓ நீ இதை கேட்க வேண்டியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பண்ணிடலாமே என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிற மாரி கேட்கவும் நான் டேக்கிட்ட அந்த பர்சன்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு கேட்டு அந்த எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே எனக்கும் இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்குது, சைன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி சைனும் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சைன் பண்ணால் இப்போ நம்மகிட்ட எங்கே இருக்காருங்கிறத நம்ம ஜங்குக்கும் மார்க்கும் கண்டுபிடிச்சிட்டு அதே கிளப்புக்குள்ளே வந்துருப்பாங்க. இந்த மாதிரி சைன் பண்ண அடுத்த செகண்டே ஜிமினை அப்படியே நோட் பண்ணிவிட்டு மச்சான் அப்படியே வாடா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு மூடே ஸ்பாலாக இருக்குது. அடாண்டா டான்ஸ் பண்ண சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரிங்க் பண்ணதுக்கு ட்ரிங்க் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அங்கே நிறைய பர்சன்ஸ் டான்ஸ் ஆடுறத நோட் பண்ணடா, அதை பாட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ சில்லுன்னு ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் எடுத்து கொடுத்தா டைமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அங்கே டான்ஸ் ஆடுறது அந்த சாங்க்கு அந்த ஃபீல் அங்கே இருக்கிற அந்த ஃபீல் மூமெண்ட்டுக்கு நார்மலாக ட்ரிங்க் பண்ணப்பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவாரா. இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆனால் ஒரு 2 to 3 ஸ்கிப்பு தான் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து ஸ்கிப் பண்ணி குடித்தா டேக்கே ரொம்ப ஒரு மாதிரி கொமட்டுது பொசிஷனில் டக்குன்னு அங்கேருந்து எழுந்து நேராக ரெஸ்ட் ரூமை பாட்டு போகிறாரு. இதை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு மச்சான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு படத்துலேயும் பைட்லேயும் ஜிமினா பொன்னாட்டையோட பாடி கார்ட்ஸுமே வீமினை ஃபாலோ பண்ணப்படி ரெஸ்ட் ரூமை பாட்டு போனால் ஜங்குக்கும் மார்க்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு ரொம்ப நார்மலாக தானே இருந்தான், ஒருவேளை அவன் எதுவும் அந்த ட்ரிங்கில் கலந்து கொடுத்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி வந்த வேகத்திலேயே இப்போ டீல் போட்டிருப்பார்ல அந்த பர்சன்டோட ஷார்ட்டு கலரை கிரிப்பாக பிடிச்சி ஏண்டா டீல் பேசுதுன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸுக்கு வர வச்சு என் பேபியை நீ என்னடா பண்ணணும்னு நினச்சேன், அவனுக்கு என்னடா அந்த ட்ரிங்கில் கலந்து கொடுத்த, பாய்சன் ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பர்சன்ட்டை நம்ம ஜங்குக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுவார். ஐயோ பாஸ் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அவன் அந்த பர்சன்ட் என்ன பண்ணியிருப்பார், ட்ரிங்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்கை பிளேட்டில் தான் எடுத்துக்கொண்டு வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற பர்சன்ஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கிளப்பையே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, இந்த கிளப்பை இந்த பிளேஸில் இல்லாதபடி பண்ணியிருந்தேன், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகுதுடா, அவங்க ஒருத்தர் இந்த பிளேஸில் இருக்க விட மாட்டேன், இந்த கிளப்பு இருக்காதுங்கிற மாதிரி ஜங்கு கோமா கட்டினபடி யார்டா என் பேபிக்கு ட்ரிங்க் எடுத்து கொடுத்ததுங்கிற மாதிரி கேட்கவும் அவ்வளோ பேர் பைட்டிலே ஜங்குக்கு நோட் பண்ணோம். நம்மகிட்டே ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பார்ல, ரெஸ்ட் ரூமுக்கு போன பிளேஸில் பயங்கரமாக வாமிட் பண்ணதை பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஷாக்காக்கி என்னடா ஆச்சு, அந்த ட்ரிங்கில் ஏதாவது இருந்துச்சா என்ன, எனக்கு சரியாக தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டாக இருக்குது, ரொம்ப டொமக்ஸ் ஒரு மாதிரி வலிக்கிட்டுடா, ஏதாவது ஃபுட் பாய்ஸனாக இருக்குமோ, நீ இனிமே சாப்பிடலையாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு சரியாக தெரில. ஜிமினாவுக்கும் அதே மாதிரி டவுட்டு தான், நான் அவங்க எனிமீஸில் திடீர்னு யாரும் அவங்க ட்ரிங்க் பண்ணதில்ல பாய்சன் எதுவும் கலந்துட்டாங்களோங்கிற மாதிரி போயிட்டில்ல, வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, வா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி அங்கேருந்து ஜிமினா கூட்டிகிட்டு போகிறத இப்படி சண்டை போட்டுட்டு நிற்கிறாருல்ல நம்ம ஜேகே ஃபைட் பண்ணிவிட்டு திட்டிகிட்டு இருக்காருல்ல அந்த பிளேஸில் ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த மார்க்குடா பாசு ஃபைட்டை பெருசாக பண்ணிகிட்டு இருக்காட, பாசு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே போட்டிய பேபி அப்படிங்கிற மாதிரி ஜேகேட்டு இருந்தேன்னா இப்படியே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரையும் பாட்டு பயமுறுத்திட்டு இருந்தால் அப்புறம் இப்போவும் எங்கே போகிறாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜேகேமே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணப்படி டேயோட காரை தான் ஃபாலோ பண்ணப்படி வராரு. மார்க்கு காரை மிஸ் பண்ணிடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் என்ன பண்ணேன், ஜிம்மினா இவ்வளோ வேகமாலாம் காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவான் நான் என்ன கனவுல கூட நான் நோட் பண்ணலை, எப்படி சண்டை புண்டுக்குலாம் புகுந்து ஓட்டுறான், இப்படிலாம் என்னால் ஓட்ட முடியாது பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ டெல்லி போடா, இப்போ நான் எப்படி காரை ட்ரைவ் பண்ணுறேன் பாரு பாஸ், நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக விரும்பலை, பாயை மூடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படி இப்போ மார்க்கை விட நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணால் கரெக்டாக அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகி
செக்கப் பண்ணுறாரு. நம்ம ஜெமினாடா டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகலை இல்லை, என் ஃப்ரெண்டு வேறு பாவம், எனக்கு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கிறான், அவனும் இல்லைன்னா நான் அப்புறம் ரொம்ப சிங்கிள் ஆயிடுவேன், அவனுக்கு இன்னும் பாய்சன் யாரும் கொடுக்கலங்கிற மாதிரி டாக்டரை ஒர்க்கே பண்ண விடாமல் டென்ஷன் ஆக்கிறத நோட் பண்ணிவிட்டு, டே நான் இருக்கணும்னு நினைக்கிறியா சாகணும்னு நினைக்கிறியாடா, தள்ளி போட அவர் செக் பண்ணட்டுங்கிற மாதிரி டேய் ஜிமின் அவள் கிக் பண்ணிட்டல, டே மச்சான் சாக போகிற கண்டிஷனில் கூட என்னை அடிக்காமல் நீ விட மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், செத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மொமெண்ட்டுக்கு 2 பேரும் இப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒர்க்கையும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி டாக்டர் சொல்லவும், சரி சரி டாக்டர் செக் பண்ணுங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆனால் அப்படியே டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு, இதில் என்னட்டுக்கு இருக்குது பயப்படுற மாதிரி, இதில் ஒன்றுமே இல்லை, என்ன ஒன்றுமே இல்லையா, டேட்டாங்க எதுவும் ஒன்றுமே இல்லைனுங்கிறாரு. அப்போ என்கிட்டயே ட்ராமா பண்ணிட்டியாடா, இந்த மச்சான் உன் மேலே எவ்வளோ சீரியஸாக இருக்கிறேன், உனக்கு சின்னதாக ஏதாவது ஆனால் நான் இந்த அளவுக்கு துடிச்சு போவேனுங்கிற மாரி என்கிட்டயே ஃப்ராங்க் பண்ணி விளாண்டுருக்கல நீ, லூசு பயலே, மூச்சு முட்டுற அளவுக்கு ப்ரேட் கூட பண்ண முடியாத அளவுக்கு முன்னாடி தானே வாமிட் பண்ணேன், அந்த அளவுக்கு வாமிட் பண்ண எனக்கு என்னடா அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாரி செலவும், ஹே மறுபடியும் ஃபைட் பண்ணாதீங்க, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப சேடான ஒரு நியூஸ் கிடையாது, ஒரு குட் நியூஸ் தான், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, ப்ரெக்னென்ட் டைட்டில் யாராவது ட்ரிங்க் பண்ணுவாங்களா, அது மட்டும் இல்லை, இப்போனா அது ஃபஸ்ட்டு மண்டுங்கிறதுனால இனி போக போக தான் உங்களுக்கு தலை சுட்டும், மயக்கம் வரும், சரியாக சாப்பிட முடியாது, வாமிட் எடுப்பீங்க, நிற்க முடியாது, நடக்க முடியாது, நார்மலாக ப்ரீட் கூட சில டைம் பண்ண முடியாது, ரொம்ப டயர்டாகிருவீங்க, வார டிப்ரெஷனுக்கு யாரையாவது அடிக்கணும் போல் கூட தோணும். பட் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணபடி உங்கள் ஃபேஸில் எப்படி ஒரு க்யூட்டான ஸ்மைலோட ரெஸ்ட்டும் எடுக்கணும், ஃப்ரூட்டும் சாப்பிடணும், ஃபுட்டையும் சாப்பிடணும், பேபியும் பார்த்துக்கணும், உங்களையும் பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கேரிங்காக 10 மந்த் வரைக்கும் கரெக்டாக மூவ் ஆன் ஆகிட்டிங்கன்னா க்யூட்டாக ஒரு பேபி பண்ணுற போது அப்புறம் என்ன நீங்கள் மறுபடியும் நார்மல் ஆகிடுவீங்க, நீங்கள் மறுபடியும் ஸ்ட்ராங் பர்சன்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி டாக்டர் சொல்கிறது கேட்டு, எடு ஏன் மச்சான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா அப்படிங்கிற மாரி இவரு ஷாக்கானா, டேக்குமே அடே ஷாக்குடா, எது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனாங்கிற மாரி ஷாக் ஆகி, டாக்டரு உனக்கு செக் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாரி எழுந்து கேட்கவும், நான் டாக்டர் தான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா, இந்த சிஸ்டம் இதுக்கு தான் வரும், இந்த லூசு பயலே அவனுக்கு மேரேஜ் ஆக்கி அவன் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்லேயே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னான். அப்புறம் தான் வந்து லைட்டாக திங்க் பண்ணி பார்த்தா, அந்த பார்ட்டி ஜங்குக்கோட மாமோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருப்பாங்கல்ல, அது லைட்டாக திங்க் ஆகி அப்படியே அந்த டேட்டா மட்டுத்தையும் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக அது 1 மந்த்துக்கு மேலேயே மூவ் ஆன் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு டேக்கி அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாகி ஃபஸ்ட்டில் சிரிப்பாரா, நெக்ஸ்ட்டு சேடாகிடுறாரு. நான் மச்சான் நான் டாக்டரை கழுவி ஊட்டிகிட்ருக்கேன், நீ என்னடா இப்படி உட்காந்துருக்க, டாக்டர் ஃபேக்காக சொல்கிறான்டா, இந்த டாக்டர் வேண்டாம், வேறு டாக்டர்கிட்ட போகணுங்கிற மாதிரி டேக்கிட்டே வந்து சொன்னான். டாக்டர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாமா, ஜங்குக்கு உன்கிட்ட பேசக்கூட மாட்டான், உன்னை கண்ட மினி கேட்டுட்டுவான், அப்படி இருக்க சொல்ல எப்படிடா அங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா, தப்பாக நான் திங்க் பண்ணாதடா, நான் உங்ககிட்ட ஒரு மூமெண்ட்டை சொல்ல மறந்துட்டு, மாமோட பர்த்டே அன்னைக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு அநேகமாக டாக்டர் சொல்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல, அப்போ அன்றைக்கி நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டு தான் இதுக்கு காரணம் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டாக்டரே நீ சொன்னதெல்லாம் இப்போ உண்மையாடா, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்வீட்டான நியூஸை கொடுத்துருக்க, உன்னை ஸ்வீட்டு மலையிலேயே நினச்சி கொட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டரை வந்து ஜிமினை ஹக் பண்ணப்படி ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுறாரு. நம்ம ஜம்ப் பண்ணால் டாக்டர் பையன்ட்டுலேயே நோட் பண்ணால் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாகி, என்ன பாஸ் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டாங்களாங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஹாப்பியானா, இந்த பிளேஸில் நம்ம மட்டும்தான் ஹாப்பியாக இல்லை, ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்குது. ஜிம்னை நோட் பண்ணிவிட்டு, மச்சான் எவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ் தெரியுமாடா, எங்களை விட நீ தானடா அதிகமாக ஹாப்பி ஆகணும், எப்படிடா ஹாப்பி ஆகுறது, லைஃபே இல்லை, எனக்கு அப்படி ஒரு வேல்டே இல்லை, லைஃப் கிடையாது, எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இப்போ வந்து இருக்கிறேன், சிங்கிள் பேரண்டா, நான் இந்த பிளேஸில் இன்னும் இந்த பேபி கூட ஜேர்னி பண்ணணுமா, என் லைஃப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸே இல்லாமல் தானா ட்ராவல் பண்ணேன், இப்போ அதை எல்லாத்தையும் தாண்டி
இப்போ இந்த பேபி என்னோட பெயினை மட்டும் அனுபவிக்க போகுது அப்படிங்கிற மாதிரிட்டே ஒரு மாதிரி சேடானா டே லூஸ் மாதிரி பேசுறதுடா. சப்போஸ் ஒன் டே வந்து ஜேகேக்கு நீ தான் ரியல் டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் ஒன்று தேடி வருவார். ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு டைம் கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருந்த ஜிமினோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. இதை எல்லாத்தையும் அந்த ரூமுக்கு வெளியே நின்று கேட்குற ஜங்குக்கோட ஃபேஸுமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. என்ன சொல்கிறடா, எப்படி இருந்தாலும் அவர் கண்டிப்பாக நீட்டாக ரியல் டேங்கிறது தெரிஞ்சு அவர் உன்கிட்ட தானே வருவார். நான் ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன்ட்டு நீ என்ன இந்த மாதிரி சொல்கிற? எங்கள் பாரு ஜிமின், திரும்பி ஜேகே வந்தாலும் சரி நான் அப்போ தூக்கி போட்டது தான். இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் யாருமே கிடையாது. ஏன்னா அப்போ எனக்கு ஒரு செயினை கொடுத்து இத்தனை இயர்ஸாக பெயினை கொடுத்தான். இப்போ புதுசாக எனக்கு ஒரு பேபி கொடுத்து நான் லைஃப் டெட் ஆகிற வரைக்கும் இந்த ஒரு பெயினோடையே இருக்கணுங்கிற மாதிரி அவன் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிருக்கான். ஓகே, நான் அவன் மேலே வச்சுருந்த லவ், அவன் மேலே நான் வச்சுருந்த என்னோடய லவ்வுக்கு காட் எனக்கு கொடுத்த கிஃப்டாக நான் திங்க் பண்ணிப்பேன். என் பேபிக்கு நான் மட்டும் போட்டோம். ஜேகேவே என்னை தேடி இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் கழித்து வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என் லைஃப்பில் நான் லவ் பண்ண பர்சன்ட் எப்போவோ காணாமல் போயிட்டாங்க. அவங்க இந்த வேர்ல்டுலேயே கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கிறேன். என் பேபிக்கு நான் மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோமா கரெக்டாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ண வேகத்திலே போனால் மார்க்கும் ஜேக்கையும் அப்படியே அந்த ரூமுக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் மூவ் ஆகி அப்படியே திரும்பி நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா இவ்வளோ வேகமாக போகிறத பார்த்துட்டு நம்ம டேயோட பாடியர்ஸ் கொஞ்சம் பர்சன்ட் தான் இருப்பாங்க. அவங்களும் நம்ம ஜிமினாமே கரெக்டாக அந்த ரூமை விட்டு அப்படி வெளியே வராங்க. டே கோவப்படாதுடா, ஏன்டா இவ்வளோ வேகமாக போகிறேன், இல்லைடா எங்கேயாவது அடிபட்டுற போட்டுங்கிற மாதிரி ஜிமினா டேயை ஃபாலோ பண்ணப்படி வந்துட்டேன். ஜங்குக்கு இந்த வேடா கேட்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். தனக்கு ஒரு பேபி வர போடுங்கிற ஹாப்பியை தாண்டி தன்னை அக்செப்டே நீ பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன அந்த வேர்டு தான் ஜங்குக்கு அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும்.